ரொம்ப நாள் ஆச்சு கையடித்து என்று வேலைக்கு லீவு போட்டு சித்தி வீட்டிற்கு போனேன். சித்தி வேலையெல்லாம் முடித்து அசதியில் தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் பக்கத்தில் போய் சேலையை உயர்த்தி பார்க்க, அவள் குண்டி தொடைகள் நன்றாக பார்த்து ரசித்துவிட்டு புண்டை கூட நல்லா சுத்தமாக வைத்திருந்தாள். நான் அப்படியே பார்த்துவிட்டு இடுப்பை கொஞ்சம் பார்த்து கொண்டு சேலையை விலக்கி ஜாக்கெட் கொக்கிகளை ஒவ்வொன்றாக எடுத்துவிட்டு சரிந்து கிடக்கும் முலையை வாயில் வைத்து சப்ப ஆரம்பித்தேன். அவள் முனகினாள். நானும் போதும் என்று நினைத்து எழுந்து முலையை பிடித்து எழுப்பிவிட்டு சித்தி எந்திரிங்க என்று கூப்பிட அவள் எழுந்து நின்று ஜாக்கெட் கொக்கிகளை சரி செய்து கொண்டு யாரும் இல்லை என்று காற்றோட்டமாக விட்டுவிட்டேன் என்றாள். நான் பரவாயில்லை, இப்போது யார் பார்த்தா எனக்குத்தானே காமிக்கிறீங்க என்று கூறி அவள் கையை பிடித்து கழுத்தில் கை போட அவள் என்ன இன்று சித்தி மீது ஓவர் பாசமாக இருக்கிறாய் என்று கூறி என் கன்னத்தை பதம் பார்த்தாள். நான் அவள் இடுப்பை பிடித்து என்னமோ தெரியல, உங்களை ஓக்கணும் போலிருக்கு, சீ பார்க்கணும் போலிருக்கு என்று வந்தேன் என்று முணுமுணுக்க அவள், டேய் என்னடா சொல்ற, ஏதோ ஓ என்று கூறினாயே என்று சிரித்தாள். நான் சும்மா என்று கூறி அவளை தூக்கி கொண்டு நடந்து கொண்டேயிருந்தேன். அவள் சொல்லு ஓ என்று கூறினாய் என்று சிரித்தாள். நான் அது வந்து என்று அவள் இடுப்பை மேலும் பிடித்து அமுக்க அவள் டேய் என்னடா இது, இப்படி இருக்க சொல்லு, நான் தப்பா நினைக்க மாட்டேன் என்று கேட்டாள். நான் ஓக்கணும் போல் இருக்கு என்று சொல்லி அவள் முகத்தை பார்த்தேன். அவள் அதுக்கு என்ன செய்யணும் போல் இருக்கிறது என்றாள். செய் என்று கூறி என் மேல் சாய்ந்து கொண்டாள். நான் அவள் சேலையை உருவி விளையாட சித்தி டே ஊம்பட்டுமா என்று கேட்டாள். நான் அவுத்து போட்டு அவள் உடைகளை களைந்துவிட்டு கால்களுக்கு இடையில் வைத்து வாயில் வைத்து ஊம்ப கொடுக்க அவள் என்று ஊம்ப ஆரம்பித்தாள். ஒரு வழியாக விரைத்து நின்றது. நான் முலையை பிடித்து சப்பினேன். அவள் தொடைகளை நக்கி புண்டை ஓட்டையில் நாக்கை நுழைத்தேன். தேன் வரும் வரை நக்கினேன். அவள் என்னடா இது 10 வருடங்கள் செய்தது மாதிரி ஒரு அனுபவம் உள்ளது, யாரை ஒத்தாய் என்று கேட்டாள். நான் அதெல்லாம் இல்லை சித்தி, எல்லாம் படங்கள் பார்த்துதான் என்று கூற அவள், டேய் எனக்கு இந்த வயசில் உன் நாக்கு போட உடம்பு முழுவதும் சிலிர்த்தது. நான் ஓப்பனாக சொல்றேன், இந்த மாதிரி நக்கி ஓத்தாள் எவளும் உனக்கு அடிமையாகி விடுவாள் என்று காலை விரித்து இருக்க நான் உள்ளே நுழைத்து ஓத்தேன். நன்றாக இதமான சூட்டில் ஓத்து கொண்டிருந்தேன். இருவரும் வியர்க்க வியர்க்க வீடு முழுவதும் நின்று ஓத்து கஞ்சியை விட இருவரும் இணைந்து அம்மணமாக தூங்கிவிட்டோம். பின்னர் சித்தி எழுந்து, டேய் சாயங்காலமாகப் போகிறது, இன்னும் இப்படி இருந்தால் அடுத்த தடவை ஓக்க வாய்ப்பு இன்றி போய்விடும், இன்னொரு நாள் பார்ப்போம், எழுந்து கிளம்பி போ என்றாள். நான் அவள் எழுந்து உடைகளை அணிந்து கொண்டு கிளம்பிவிட்டேன். அவள் ஃபோன் பண்ணி கூப்பிட நான் போய் அவளை பொளந்த பின்னர் தான் அடங்கும் என் வெறி. அவ்வாறு நாங்கள் இருவரும் சேர்ந்து கள்ள உறவு வைத்துக் கொண்டிருக்கிறோம்.